வணக்கம். இங்கிலீஷ் கிராமர் தமிழ் டுடோரியலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். போன டுடோரியல்ல ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மேலும் 3 டென்ஸ் மற்றும் 12 டென்ஸ் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த டுடோரியல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இத தமிழ்ல சாதாரண நிகழ்காலம்னு சொல்றாங்க. நாம் அன்றாடம் மேற்கொள்ளும் பணியை தெரிவிக்க, அதாவது ரெகுலர் டாஸ்கை தெரிவிக்க பயன்படுகிறது. மேலும் எல்லா இங்கிலீஷ் ப்ராவர்புமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். எடுத்துக்காட்டா ஹெல்த் இஸ் வெல்த், பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதே போல யுனிவர்சல் ட்ரூத் என்று சொல்ற உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மையை சொல்லவும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுது. மேலும் இதை பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம டுடோரியலில் பார்க்க போகிறோம். இந்த 12 டென்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்னு இந்த டுடோரியலில் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதனுடன் வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்துருக்கும். சிங்குலராக இருந்தால் மட்டும், சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். இது ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். அது கூட பை சேர்ந்துருக்கும். அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இது பேசிவ் வாய்ஸில். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிங்குலர் நவுன் அதுக்கு மட்டும்தான் வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ப்போம். ஈஷி இட்டுக்கு மட்டும்தான் எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும். நம்ம இதில் ஐக்கு சேர்க்கறது இல்லை. ஐக்கெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. அதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு ஹி கில்ஸ் குமார் அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பார்க்குறோம். இதுக்கு தமிழில் அவன் குமாரை கொல்கிறான். இங்கே அவன் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா நம்ம இதில் எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஆப்ஜெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஹி அப்படின்றது சப்ஜெக்டு, கில்ஸ் அப்படின்றது வெர்பு, குமார் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்பு இருக்கு, வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. அது அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்பா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரணும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. குமார் அப்படின்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இது சிங்குலரா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஈஸ் சேர்க்கிறோம். ஈஸ் சேர்த்துட்டு அடுத்ததா வெர்பு வந்து சென்டென்ஸுக்கு வருது. வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறும். கில்ஸ் அப்படின்ற வெர்பு கில்டுன்னு மாறுது. அது கூட ஃபார்முலா பிரகாரம் பை சேர்த்துறோம். பை சேர்த்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பா ஹி அப்படின்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரும். ஹீன்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா ஹிம் அப்படின்னு மாறும். இதுதாங்க பேசிவ் வாய்ஸ் ஃபார்மு. ஹி கில்ஸ் குமார் அப்படின்ற இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸோட பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் நம்ம பார்த்தோம். அவன் குமாரை கொல்கிறான் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். குமார் அவனால் கொல்லப்படுகிறான் அப்படின்றது பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். இங்க குமார் பேசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா குமார் அதாவது ஆப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க சொல்றாங்க. குமார் அவனால் கொல்லப்படுகிறான். கொல்லப்படுகிறவனை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுறோம். குமார் தான் கொல்லப்படுகிறவன். அதனால இது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ரைட் எ லெட்டர். இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல எது சப்ஜெக்ட், எது வெர்பு, எது ஆப்ஜெக்ட்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ரைட் அப்படின்றது வெர்பு, எ லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எ லெட்டர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் இது ஒருமையா இருக்கிறதுனால ஈஸ் சேர்க்கணும். ஈஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏ லெட்டர்ல ஏவை வந்து கேபிட்டல் லெட்டரா மாத்திட்டு ஈஸ் சேர்க்கிறோம். ஈஸ் சேர்த்துட்ட பிறகு வெர்பு இந்த இடத்துக்கு வருது. வெர்பு இங்க வரும்போது
பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறும். ரைட் அப்படின்ற வெர்பு ரிட்டன் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் ஃபார்முலா பிரகாரம் பை போடுறோம். பிறகு ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வருது. இந்த ஐ என்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்தா மீ அப்படின்னு மாறும். இதான் இந்த ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸோட பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த இடத்துல நான் அப்படின்ற செய்யற வேலை செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். ஆனா இந்த பேசிவ் வாய்ஸ்ல பாருங்க, நம்ம வந்து கடிதத்துக்கு தான் முக்கியம் கொடுத்து பேசுறோம். அதனால இது பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா எங்க வீடியோ உங்களையே தேடி வரும்.